மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 10வது மீட்டர் பயிற்சி. மீட்டர் பயிற்சியானது ஓட்ட மின்னியல், மின்காந்தவியல் ஆகிய இரு அலகுகளையும் உள்ளடக்கியுள்ளது. இதில் முதலாவது வினா, செப்பு கடத்தியினூடு 5 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பை 3.2 செகண்டில் கடந்து செல்லும் இலத்திரன்களின் எண்ணிக்கையை காண்க. இலத்திரனின் ஏற்றம் 1.6 தர 10⁻19 கூலோம் என்க. அதாவது மின்னோட்டத்தின் வரைவிலக்கணம் எங்களுக்கு தெரியும். அதாவது மின்னோட்டத்தின் வரைவிலக்கணம் ஒரு கடத்தியில் ஒரு குறுக்குவெட்டு பரப்பை 1 செகண்டில் கடந்து செல்லும் மின்கணியம் மின்னோட்டம் எனப்படும். அந்த வகையில I சமன் Q/T. ஆகவே கேள்வி மின்னோட்டங்கள் எண்ணிக்கை மின்கணியம். இதை இப்படி எழுதலாம். I சமன் Qக்கு பதிலா N தர E, இலத்திரன் ஒன்றின் ஏற்றம் தர T. ஆகவே N சமன் நான் குறுக்கு பெருக்கம் பண்ணா I தர T/E. குறுக்கு பண்ணி என்ன எழுத மாட்டிருக்கேன். இதுதான் கேள்வி. ஆகவே மின்னோட்டம் 5 ஆம்பியர் தர 3.2 செகண்டா 1.6 தர 10⁻19 கூலோம் தரவு. அதை சுருக்கினோம்னு சொன்னா 2 முறை, பெருக்கினோம்னு சொன்னா N சமன் 1 தர 10⁻20 இலத்திரன்கள். ஆகவே 1 தர 10⁻20 இலத்திரன்கள் ஆகிற விடை. ஆகவே இரண்டாவது விடை. இரண்டாவது வினா, 0.004 மீட்டர் வர்க்கம் எனும் குறுக்குவெட்டு பரப்பை உடைய செப்பு கம்பியின் ஊடாக 4.8 செகண்டில் 1 தர 10⁻20 இலத்திரன்கள் கடந்து செல்கிறது எனின் பரப்படர்த்தி யார்? அதாவது பரப்படர்த்தி J is equal to, உங்களுக்கு தெரியும் பரப்படர்த்தி என்ற வரைவிலக்கணம் தெரியும். ஒரு கடத்தி ஒன்றின் ஓரலகு குறுக்கோட்டு பரப்பை கடந்து செல்லும் மின்னோட்டம். அதுல தான் நாங்கள் எழுதுறோம் A is equal to I/A. இதான் அதுல சமன்பாடு. கேள்வி பரப்படர்த்தி A தான் கேள்வி. ஆகவே A is equal to I க்கு பதிலா Q/T, A தர T என்று போடலாம். I க்கு பதிலா Q போட்டிருக்கேன். இது சமம் என்ன? N தர E/A தர T. நான் இந்த சமன்பாட்டை நேரடியாக பிரதியிடுறதுக்காக இப்படி எடுத்திருக்கேன். இலத்திரன் 1 தர 10⁻20. இலத்திரன் ஒன்றின் ஏற்றம் 1.6 தர 10⁻19 கூலோம் ஓவர் குறுக்குவெட்டு பரப்பு தந்திருக்கு 0.004 தர, அதுல நேரம் தந்திருக்கு 4.8. இதை சுருக்கினோம் சொன்னா இது ஒரு முறை, இது 6×18 3 முறை. மேல சுருக்கினோம் சொன்னா 10⁻0.01 சென்ட். இதுல விடை சுருக்கி எடுத்தா 833.3 ஆம்பியர் மீட்டர் -2. ஆகவே இதன் விடை. ஆகவே முதலாவது விடை. மூன்றாவது வினா, 2 தர 10⁻9 மீட்டர் வர்க்கம் எனும் சீரான குறுக்குவெட்டு பரப்புடைய கடத்தி ஒன்று 10 ஓம் தடையை உடையது. அதன் நீளம் 10 சென்டிமீட்டர். அதன் கடத்து திறன் யாது? அதாவது கடத்து திறன் கேள்வி. எங்களுக்கு தடைக்குரிய சமன்பாடு தெரியும். R சமன் ρ×L/A. இது கட்டடை அல்லது கடைத்திறன் சொல்லுவோம். கடத்து திறன் தான் கேள்வி. கடத்து திறன் எங்களுக்கு தெரியும். K is equal to 1/ρ. நான் இதை பிரதியிட்டேன்னு சொன்னா R சமன் K is equal to 1/ρ. ρ is equal to 1 K தர L/A. கேள்வி K தான். K is equal to நான் எழுத மாட்டேன்னு சொன்னா L/R தர A. நான் நேரடியா பிரதியிடுறதுக்காக அப்படியே நான் எழுத மாட்டி எடுத்திருக்கேன். இப்ப இதுல குறுக்குவெட்டு பரப்பு தந்திருக்கு 2 தர
சாரி நீளம் தந்திருக்கு 10. ஆகவே 10 தர 10 சய 10 தர 10 சய 2 மீட்டருக்கு மாத்திரம். ஆகவே தடை தந்திருக்கு 10 ஓமா தர குறுக்குவெட்டு பரப்பு தந்திருக்கு 2 தர 10 சய 9. இதுக்கு போனோம் சொன்னா நேருக்கு போனா ஆகவே அரை தர 10 மேலுக்கு போனா 7, அதாவது 9 போகும் பிளஸ் 9 போகும் பிளஸ் 9ல இருந்து 2 போனா 7. இது சமன் 5 தர 10 6. இதுண்ட அலகு வந்து ஓ மீட்டர் மைனஸ் 1, ஓ மைனஸ் 1 மீட்டர் மைனஸ் 1. ஆகவே 5 தர 10 6 ஓ மீட்டர் மைனஸ் 1 மீட்டர் மைனஸ் 1, அதாவது 5வது விடை. 4வது வினா, சீரான குறுக்குவெட்டு பரப்புடைய கடத்தி ஏயின் தடை 20 ஓம் ஆகும். இக்கடத்தியானது கனவளவு மாறாதிருக்க உருக்கப்பட்டு பி எனும் கடத்தி உருவாக்கப்படுகிறது. கடத்தி பி யின் நீளம் ஏயின் 5 மடங்கு எனின் பி யின் தடை யார்? அதாவது ஒரு ஏ எனும் கம்பியை உருக்கி பி எனும் கம்பி செய்கிறாங்க. ஆக இரண்டை நான் ஒப்பிட வகையில நான் ஒரு அட்டவணையா அதை பயன்படுத்த போறேன். அதாவது இப்படி இது ஏ இது பி என்று பயன்படுத்த போறேன். அதாவது ஏ முதலாவது சொல்லியிருக்காங்க, தரவை நான் இதுல குறிக்க போறேன். ஏயின் சீரான குறுக்குவெட்டு பரப்புடைய ஏன்னு கடத்தி தடை 20. ஆக இது 20 ஓம். பி இந்த தடை தான் கேள்வி, எனக்கு தெரியாது, 6 எடுத்திருக்கேன். அதே நேரம் கன அளவு மாறாது. இதை உருக்கி செஞ்ச 2 கன அளவு என்ன வரப்போகுது, 2 சமனா தான் கன அளவு இருக்க போகுது. அதே மாதிரி பி உருக்கப்பட்டு ஏ உருக்கப்பட்டு பி உருவாக்கப்படுகிறது. கடத்தி பி யின் நீளம் ஏயினது 5 மடங்கு ஆகும். ஆக பி யின் நீளம் ஏ விடஞ்சு. இது எல் என்று எடுத்தேன்னு சொன்னால், இதை எல் என்று எடுத்தேன்னு சொன்னா இது 5L. இவ்வளவுதான் தந்திருக்கு, தரவு இவ்வளவுதான் தந்திருக்கு. ஆக எனக்கு தடைக்குரிய சமன்பாடு தடைக்குரிய சமன்பாடு R is equal to rho into L over A. ஆக இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு L தெரியும், R தெரியும், A எனக்கு தெரியாது. உண்மையில முதல்ல A தெரியாது. ஆக எனக்கு A தெரியாது. இதுல A1 சொன்னா இது A2. ஆக இங்க நாங்க A1க்கும் A2க்கும் இடையிலான தொடர்பு முதல் எடுக்கணும். ஆனா இங்க கன அளவு சமன் என்றதால ஆக B சமன் என்ன, B சமன் L தர A. இதை நான் ஏக்கு போட்டு விட்டா B சமன் L தர A1, இது 1. அதே மாதிரி B க்கு போட்டு விட்டா B சமன் 5L தர A2, இது 2வது சமன்பாடு. இங்க 1ம் 2ம் சமன் என்றதால 1 சமன் 2 தருவது L தர A1 சமன் 5L தர A2. L ஓட போயிடும். ஆகவே A1 இன்கிள் A2 சமன் 5. இது ஒரு எடுகோள் இல்ல, இது ஒரு கணிப்பு. நாங்க தரவுல இருந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு. அதாவது 2 பரப்பளவுக்கு இடையிலான விகிதம் 5. இப்ப நான் தடைக்குரிய சமன்பாட்டை பயன்படுத்த போறேன். தடைக்குரிய சமன்பாடு என்ன, R சமன் rho into L over A. இதை நான் A க்கு பயன்படுத்த போறேன். A க்கு பயன்படுத்தினா 20 சமன் rho, ஒரே அந்த கம்பியை உருக்கி இன்னொரு கம்பி செய்யறோம்னு சொன்னா அதுல பதார்த்தம் மாறல, அதுன்ற ரோவும் உண்டாயிருக்கும். அது ரோ தர L, இதுக்கு L ஓவர் A1, இது 3வது சமன்பாடு. B க்கு பிரதிட்டேன்னு சொன்னா இதுதான் தெரியாது, R சமன் அதே ரோ ஏண்டா பதார்த்தம் மாறல, L 5L ஓவர் A2, இது 4வது சமன்பாடு. நான் 3ன் கீழ் 4 தருவது ஒன்றொன்றால் பிரிச்சுக்கோம். ஏண்டா L எல்லாம் போயிடும், ரோவும் போயிடும். ஆகவே 20ன் கீழ் R சமன் ரோட போயிடும், L என்னோட போயிடும். அது விடுங்க, நீங்க இதோட போயிடும் எழுதலாம். ரோ தர L ஓவர் 5L தர, இது மாறி பிரிக்கக்குள்ள A2ன் கீழ் A1. ஆகவே ரோட போயிடும், L ஓட போயிடும். ஆகவே 20ன் கீழ் R சமன் 1ன் கீழ் 5 தர A2ன் கீழ் A1. ஆனா A1 இங்க A2. ஆகவே A2 பிரட்டி விட்டோம்னு சொன்னா இதுல எப்படி எழுதலாம், A2ன் கீழ் A1 சமன் 1ன் கீழ் 5. ஆகவே இது 1ன் கீழ் 5. ஆகவே குறுக்க பெருக்கணும்னு சொன்னா R சமன் 5 25, 20 தர 25, இது சமன் 500 ஓம்.
ஆகவே விடை வந்து 500 ஓம். அதாவது பி இந்த தடை 500 ஓம். நான்காவது விடை. ஐந்தாவது வினா, தடை 2 ஓம் ஆக உள்ள சீரான செப்பு கம்பியின் நீளம் 20 மீட்டர் ஆகும். கம்பி திரையத்தின் தடைத்திறன் 1.7 ஓம் மீட்டர் எனின் கம்பியின் குறுக்கோட்டு பரப்பளவு யாது? 2017ஆம் ஆண்டு வந்த ஒரு மிகவும் இலகுவான ஒரு கேள்வி. நம்ம சமன்பாட்டை பயன்படுத்தினா இதுக்கு விட வரும். அதாவது ரோ சமன் நேரடியாகவே இப்படி எடுக்கலாம். ரோ சமன் எல் ஓவர் ஏ. கேள்வி என்ன? குறுக்கோட்டு பரப்பு கேள்வி. ஏ சமன் இதுல இருந்து ஏ சமன் ரோ தர எல் ஓவர் ஆர். நீங்க விரும்பினா பிரதிட்டு எல்லாம் செய்யலாம். நான் நேரடியா ஈஸியா எடுக்கிறதுக்காக நான் வெளியிருக்கேன். ரோ தந்திருக்கு 1.7 தர 10 8 நீளம் 20 மீட்டரா தந்திருக்கு. ஆகவே ஆர் வந்து 2 ஓம். இந்த சுருக்கினீங்கன்னு சொன்னா 1.7 தர 10 7 மீட்டர் மைனஸ் மீட்டர் ஸ்கொயர். மீட்டர்ல அடிக்கிறது. ஆகவே மீட்டர் ஸ்கொயர். இதுதான் விடை. அதாவது 1.7 தர 10 7 மீட்டர் வர்க்கம் அல்லது என்னதெல்லாம் 17 தர 10 8 மீட்டர் வர்க்கம். ஆகவே நாங்கள் உண்மையில இப்படி எழுதுற முறை இல்ல. தசமான அளவுக்கு 1 தசம் வச்சுட்டாலும் பரவாயில்ல. விடையில் அப்படி இருக்கிறதால நான் அப்படி எழுதியிருக்கேன். ஆகவே நான்காவது விடை. ஆறாவது வினா, இரு கம்பிகள் A, Bயின் நீளங்களின் விகிதம் 1:3 ஆகும். அவற்றின் குறுக்குவெட்டு பரப்பளவுகளுக்கு இடையிலான வீதம் 5:1. அவை ஆக்கப்பட்ட பதார்த்தங்களின் தடை திறன்களுக்கு இடையிலான வீதம் 1:2 எனில் கம்பியின் தடைகளுக்கு இடையிலான விகிதம் யாது? இரண்டு கம்பியில ஒப்பிட்டு கேள்வி. நான் அதுக்கு ஏற்ற வரைக்கும் நான் ஈஸியா அந்த கேள்வி செய்யறதுக்காக நான் ஒரு அட்டவணை மாதிரி சோட்டா குடிச்சு போடுறேன். இது ஏ, இது பி, 2 கம்பியா. அவற்றின் நீளங்களுக்கு இடையிலான விதம் 1:3. ஆகவே இது எல் சொன்னா இது 3 எல்லா இருக்கும். அடுத்தது குறுக்குவெட்டு பரப்புகளுக்கு இடையிலான விதம் 5:1. ஆகவே இது 5A என்று சொன்னா இது AR அல்லது இது AR தான். இது 5AR. அவற்றின் பதார்த்தங்களின் கட்டடைகளுக்கு இடையிலான வீதம் 1:2. ஆகவே இது ரோன்னு சொன்னா இதுவும் என்ன 2 ரோ. கேள்வி தடைகளுக்கு இடையிலான விகிதம். இது R1 என்று எடுத்திருக்கேன். இது R2. ஆகவே நான் இந்த சமன்பாட்டை தடைக்குரிய சமன்பாட்டை பயன்படுத்த போறேன். ஆகவே R சமன் ரோ இன்டு எல் ஓவர் ஏ. இதை நான் ஏக்கு பயன்படுத்த போறேன். ஏக்கு வந்து R1 சமன் ரோ தர எல் என்ன எல் ஓவர் ஏ என்ன 5. இது முதல் சமன்பாடு. அதே மாதிரி பிக்கு பயன்படுத்த போறேன். R2 சமன் அதுல ரோ என்ன 2 ரோ தர எல் என்ன 3 ஓவர் ஏ. இது இரண்டாவது சமன்பாடு. விகிதம் என்று சொன்னா R1 R2 தான் கேள்வி. அதால 1/2 1/2 நான் வகுத்து விடுவேன். R1 R2 சமன் நீங்க அதெல்லாம் பிரித்து எழுதலாம். ரோ 2 ரோ தர எல் 3 எல் தர இந்த இது பிரிக்கக்குள்ள செய்ய ஏ 5 அல்லது நீங்க அரணை போட்டு நீங்க எப்படி தரையாக கூட பிரட்டி எழுதினாலும் சரி, அதுவும் கூட விருப்பம் கூட வசதிக்கிற மாதிரி நீங்க சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே எல் எல்லோட போயிடும், ஏ ஏயோட போயிடும், ரோ ரோவோட போயிடும். ஆகவே R1 R2 சமன் 1 15 30. ஆகவே R1 R2 சமன் 1:30. ஆகவே விடை வந்து 1:30. இரண்டாவது விடை. ஏழாவது வினா, எல் நீளமுடைய செப்புக்கோல் ஒன்றின் தடை 6 ஆகும். இக்கோலை பயன்படுத்தி 2L நீளமான கோல் செய்யப்பட்டது. 2L நீளமான கோலின் தடை யாது? அதாவது இதுக்கு முதல் செய்த அதே மாதிரி தான் கேள்வி. எல் நீளமுடைய செப்பு கோல் ஒன்றை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க, 2L நீளமுடைய ஒரு செப்பு கோல் செய்யறாங்க. அதுல தடை கேள்வி. நான் இதே மாதிரி நான் 2 பிரிச்சு நமக்கு கேள்வி செய்யறதுக்கு இருக்காங்க. இது முதலாவது x1 x என்றா இது y என்று எடுப்போம். முதலாவது எல் நீளமுடைய செப்பு கோலாம். எல் நீளமுடையதான் தடை 6. இதை என்ன செய்யறாங்க, இதை பயன்படுத்தி உருக்கி, அதாவது மீன் கனளவு மாறாது இருக்க உருக்கி என்ன 2L நீளமுடைய தடை செய்யற ஒரு கோல் செய்யறாங்களாம். அதுல தடை தான் எனக்கு கேள்வி. எனக்கு தெரியாததான் கேள்வி.
ஆகவே கன அளவு ரெண்டுக்கும் சமனா இருக்கும். இதுக்கும் b என்ன அதே போல பயன்படுத்துறதுக்குள்ள கன அளவு மாறாத இருக்கும். இதுக்கு ரோன்னு சொன்னா இதுக்கும் ரோவா இருக்குமே. ரெண்டும் ஒரே பதார்த்தத்தால் செய்யப்பட்டவை. அதை உருக்கிதான் இது செய்ய போறோம். ஆகவே குறுக்கோட்டு பரப்பு தெரியாது. இது a1 இது a2 எனக்கு இது முதல்ல குறுக்கோட்டு பரப்புகளுக்கு இடையிலான விகிதத்தை முதல்ல காணணும். ஏன்னா எனக்கு r சமம் ρ × L/A அதுல a எனக்கு தெரியாது, l தெரியும், ρ தெரியும், a தெரியாது. ஆகவே a காண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. ஆகவே நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா v சமன் இதுக்கு முதல் செய்த அதே கேள்விதான். v சமன் a தர l. இதை நான் எக்ஸுக்கு போட்டு விட்டா நான் எக்ஸ் எடுத்திருக்கேன் முதலாம் கம்பிய. ஆகவே v சமன் l தர a1 இது முதலாவது சமன்பாடு. yக்கு போட்டு விட்டா v சமன் 2l தர a2 இது இரண்டாவது சமன்பாடு. 1 சமன் 2 தருவது ஏன்னா 2 சமன் கன அளவு ஆல l தர a1 சமன் 2l தர a2. ஆகவே l எல்லோட போயிடும். a1 × a2 சமன் 2 இது ஒரு தரவு. இது எனக்கு ஒரு தரவா எடுத்துக்கொண்டு இதுல இருந்து எடுத்துக்கொண்டு அது பிறகு என்ன செய்ய போறோம்னா r சமன் r சமன் ρ × L/A. இதை நான் எக்ஸுக்கு போட்டுறேன். எக்ஸ் என்ற எடுக்கப்பட்ட நான் எடுத்திருக்கேன் எக்ஸ் என்று எனக்கு ஈஸியா. r சமன் ρ தர l என்ன L/A1 இது மூன்றாவது சமன்பாடு. அது yக்கு போட்டு விட்டேன்னு சொன்னா r dash சமன் y r dash அதுவும் ρ என்ற ஒரே பதார்த்தம் ஒரு ρ தர l க்கு பதிலா 2l/A2 இது நான்காவது சமன்பாடு இருக்கேன். ஆகவே எனக்கு இதை ρ எல்லாம் போக்காட்டணும்னா விகிதம் ஒன்று ஒன்றால் பிரிச்சு விட்டா போயிடும். ஆகவே 3/4 தருவது r × r dash சமன் ρ போயிடும். ஆகவே l × 2l தர a2 × a1 ஏன்னா இது மாறிகள் அரண போட போல தலைகள மாறிகள் நீங்க வடிவா ஆறுகளையும் பார்க்கலாம். ஆகவே l ஆகவே இது சமன் 1 × 2 தர a2 × a1 என்ன a2 × a1 இதுல இருந்து அரை. ஆகவே 1 × 2 ஆகவே இது சமன் r × r dash. அது பெருக்கணும்னு சொன்னா r dash = 4r. இதுதான் இந்த விடை. ஆகவே முதலாவது விடை. எட்டாவது வினா. ஒரு செப்பு சுருள் 50 பாகை C-யில் 2.4 ஓம் தடையையும் 100 பாகை C-யில் 3.6 ஓம் தடையையும் உடையது. இதன் தடை வெப்பநிலை குணகத்தை காண்க. அதாவது ஒரு செப்பு அது 50 பாகை C-யில் ஒரு தடையையும் 100 பாகை C-யில் ஒரு தடையும் சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும் உலோக கடத்திகளுக்கு வெப்பநிலை அதிகரிக்க தடை அதிகரிக்கும். அதாவது இந்த சமன்பாட்டை நாங்க பயன்படுத்தியிருக்கோம். அதாவது என்ன r theta = r0 × 1 + alpha theta. இது சைவர் பாசி உள்ள தடை. இது தடை வெப்பநிலை குணகம். இது வெப்பநிலை அந்த குறித்த வெப்பநிலை மாற்றம் கிடையாது. அந்த குறித்த வெப்பநிலை இதே மாதிரி நான் ஹீட்லையும் நாங்க இந்த இதே வடிவத்தில் சமன்பாடு பார்த்திருக்கோம். ஆனால் அது வேற இது வேற. ஏன்னா இது அந்த குறித்த வெப்பநிலையில் உள்ள தடை. இது சைவர் பாசி உள்ள தடை. அங்க ஆரம்ப நீளம், ஆரம்ப பரப்பளவு, ஆரம்ப கலவு பார்த்திருக்கோம். வீணோடு சொன்னா அப்படி இல்லை. ஆனா ஒரே ஸ்ட்ரக்சரான ஒரே ஷேப் சமன்பாடு. ஆனா ஒரு கண்டென்ட் விஷயம் வேற. தடை வெப்பநிலை குணம் அங்கால தீட்டா. முதலாவது கேட்டிருக்கேன்னு சொன்னா 50 பாகை C-யில் என்னவா 24 ஓம். அதாவது செப்பு தான், எல்லாம் செப்பு தான். அதால தடை வெப்பநிலை குணம் ரெண்டுக்கு மாறாது. அதே அட் த சேம் டைம் என்ன செய்யணும்னு சொன்னா சைவாசி உள்ள தடை மாறாது. ஏன்னா அதுல செப்பு தான். இது அதே தான் நாங்க வெப்பம். அப்ப எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. முதல்ல 50 பாகை C. ஆகவே 50 பாகை C-ல இத தடை 2.4 சமன் r0 1 சக அல்வா தர 50. அடுத்தது 100 பாகை C. 100 பாகை C-ல பிரதியிடுறேன். அதுல தடை 3 சமம். 3 சமன் r0 1 சக அல்வா தர 100. இது இரண்டாவது சமன்பாடு. நாங்க இது எல்லாம் ஒன்றையும் பிரிச்சு விட்டோம்னு சொன்னா விடவே. 1 × 2 தருவது 2.4 × 3.6 சமன் r0 1 சக 50 அல்பா ஓவர்
R0 1 சக 100 ஆல்பா. R0 போயிடும் 12 சொல்லி கூட 2 இது 3 அது 2 இங்கு 3 சம 1 சக 50 ஆல்பாவின் கீழ் 1 சக 100 ஆல்பா. நான் குறுக்க பெருக்குவேன், இதனை குறுக்க பெருக்கலாம். குறுக்க பெருக்கி விட்டா நான் நேரடியாக 2 சக 200 ஆல்பா சமன் குறுக்க பெருக்கினா 3 சக 150 ஆல்பா. இங்க கொண்டு வரும், வேற இங்க கொண்டு வந்தா 100ல இருந்து 150 போனா 50. நீங்க ஆறுதலா நீங்க உங்களுக்கு வசதிக்கிறமா சொல்லிக்கொள்ள நான் ஸ்டெப்பை குறைச்சி நான் எழுதுறேன். 50 சமன் 1 ஆல்பா சமன் 1/50 இது சமன் 0.02 k-1 அல்லது பாகை -1. ஆகவே விடை வந்து 0.02. மூன்றாவது விடை. 9வது வினா, 3 வகை கடத்திகளின் மின் தடைத்திறன் ஆனது வெப்பநிலையுடன் மாறும் விதம் ABC எனும் வரைவினால் காட்டப்பட்டுள்ளது. ABC ஆகிய வரைவுகளுக்கு ஒத்த கடத்திகள் முறையே 2016ஆம் ஆண்டு வந்த ஒரு வினா. அதாவது 3 உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடத்தி, குறை கடத்தி, அடுத்தது என்ன கடத்தி, காவலி, குறை கடத்தி 3 பார்த்திருப்போம். அதே போல உங்களுக்கு குறை கடத்தியை பற்றி இல்லை என்று எலக்ட்ரானிக் சம்பந்தமா உங்களுக்கு சிலபஸ்ல இல்லாததால உங்களுக்கு அதை பற்றி தெரியல. இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது மீ கடத்தி, சூப்பர் கான்டாக்டர். அதாவது கடத்தி, அதாவது சூப்பர் கான்டாக்டர். அடுத்தது மீ கடத்தின்னு சொல்லுவோம். அது மூன்று தெரிஞ்சிருக்க வேணும். அதாவது கடத்திகளுக்கு வந்து, உலோக கடத்திகளுக்கு வந்து வெப்பநிலை அதிகரிக்க 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 தடை வந்து அதிகரிக்கும். கடத்திகளுக்கு தடை வந்து அதிகரிக்கும். அதான் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இங்க r theta is equal to r0 1 plus alpha theta. ஏன்னா ஆல்பா வந்து இதுக்கு வந்து எப்பொழுதும் பூஜ்ஜியத்தோட பிளஸ் ஆகும். அதாவது என்ன பிளஸ் வருவாங்க. ஆகவே ஆல்பா பிளஸ் ஆகிறதால வெப்பநிலை கூட 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 என்ன செய்யும், அதிகரிச்சு கொண்டே போகும். ஆகவே இந்த பூஜ்ஜியத்திலிருந்து வராது. என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், 0 C அதுக்கு தடை இருக்கு. அதுதான் இந்த ஆரம்பம். ஆகவே இது வந்து என்ன அதிகரித்து செல்லும் வளைவுன்னு சொன்னா இது, அதாவது இது R0ல இருந்து அப்படியே வெப்பநிலை கூட கூட அதிகம். ஆகவே இது வந்து எங்களுக்கு உலோக கடத்தியா இருக்கு. அதாவது உலோக கடத்தி. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கும் இதே பயன்படுத்தலாம். கடத்தி அல்லாத உலோகங்களுக்கு இதுக்கும் இதுதான். இங்க R0 r theta is equal to R0 1 plus alpha theta. இங்க கடத்தி அல்லாத உலோகங்களுக்கு என்ன, ஆல்பா வந்து greater than less than 0. அதாவது மறைப்பெருமானம். இங்க மறைப்பெருமானம் போடணும்னு சொன்னா இங்க வெப்பநிலை கூட 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 என்ன செய்யும், இந்த ஆரம்ப சைவவாசியில என்ன செய்யும், குறைஞ்சு கொண்டே போகும். ஆகவே இது வந்து என்ன உலோகம், அதாவது குறை கடத்தி. கடத்தி தடை குறையோ ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. இது தற்கடை இதுல குறைய போகுது அந்த கணக்கு. R சமன் ρ into LOA. R குறைய 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 அந்த கடத்தி, அதாவது ஒரே அந்த கடத்திக்கு குறைஞ்சு கொண்டு போகும். அதை ஞாபகத்துக்கு கொள்ளணும். அதாவது ρ குறைய குறைய கூட அந்த கடத்திக்கு மாறி மாறி அந்த தடை குறைஞ்சு கொண்டு வெப்பநிலை இருக்கும். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா மீ கடத்தி அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, அதாவது 0 C உள்ள, அதாவது தடை குறைந்த வெப்பநிலையில குறைந்த வெப்பநிலையில தடை 0 காணப்படுறது. அது சூப்பர் கான்டாக்ட் சொல்லுவோம். நாங்க தனியே பார்த்திருப்போம். அது வந்து இதுதான் அந்த, அதாவது TC சொல்லுவோம், இடை மாறு வெப்பநிலை சொல்லுவோம். ஆகவே அது வந்து இப்படி இருக்கும். அதாவது குறைஞ்சி இது வந்து ஒரு சீரற்ற வளையா இருக்கு. ஆகவே விடை வந்து இது உலோக கடத்தி, இது குறை கடத்தி, அது வந்து மீ கடத்தி. 4வது விடை. 10வது வினா, வெப்பநிலை குணகம் தங்கியுள்ள காரணிகள் பின்வருமாறு. ஆரம்ப தடை, B சைவவாசியில் உள்ள தடை, C வெப்பநிலை மாற்றம், D பதார்த்தத்தின் தன்மை. இவற்றில் சரியானது எது? அதாவது தடை வெப்பநிலை குணகம். இங்க அதாவது சமன்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா r theta is equal to R0 1 plus alpha theta. அதாவது இவர் எதுல தங்கியிருப்பாங்க, உண்மையில பதார்த்தத்தின் தன்மையில தங்கியிருப்பார். இது வந்து எதோட சம்பந்தப்படும் சொன்னா அலுமினியத்துக்கு வேற, செப்புக்கு வேற, கோல்டுக்கு வேற, பித்தளைக்கு வேற, அப்படி ஒவ்வொரு பதார்த்தத்துக்கு தான் இந்த அளவு மாறுமே தவிர இத்தனை நீளமான கம்பிக்கு, செப்பு கம்பிக்கு தடை இவ்வளவு உண்டாரு, தடை வெப்பநிலை குணகம் இப்படி என்றும்
இல்ல 200 நீளம் கூட கூட தடவைக்குள்ள கூட மாட்டலாம். இல்ல இது பதார்த்தத்துல தங்கி இருக்கிற ஒரே ஒரு காரணம். ஆக இதுல எதுலையும் தங்கி இருக்காது, பதார்த்தத்துல மட்டும்தான் தங்கி இருக்கும். ஆகவே விடை 5வது. 11வது வினா, அருகிலுள்ள மின்சுற்றின் விளைவு தடை யாது? அதாவது ஒரு நெட்வொர்க் ஒன்று தந்திருக்கு, தடைகளை பயன்படுத்தி ஒரு தந்திருக்கு. இது பார்க்கக்குள்ள ஒரு உங்களுக்கு சிக்கலாக இருக்கு சில நேரத்துல. இது சிக்கலான உங்களுக்கு ஒரு தோற்றம் மாதிரி இருக்குமாக இருந்தா ஒரு மின் சுற்று, நீங்க ஒரு கரண்டை நீங்க செலுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது மின்னோட்டத்தை செலுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது அது எப்படி போகுது. மின்னோட்டம் போகல அப்படின்னா அதுக்குள்ள தடைக்குள்ள போகலன்னு சொன்னா அது சும்மா வேஸ்டா இருக்கிற தடை தான். அதை நாங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எனக்கு இதுல எனக்கு ஒரு கம்ப்ளெக்ஸ் இருக்கிறதால நான் மின்னோட்டத்தை கொடுத்து பார்க்க போறேன். இங்க இருந்து மின்னோட்டத்தை கொடுத்து பார்க்கணும் ஐ. அது இப்படியே போவேன், இப்படியும் போகும், இப்படியும் போகும், அது இங்கேயும் போகும், இங்கேயும் போகும், இப்படியே போகும். ஆகவே இங்க பாராள பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தடை இல்லை, ரெண்டும் என்ன கடத்தி வெறும் கம்பியை இணைச்சிட்டு இருக்கேன், தடை இல்லாத கம்பி இணைச்சிட்டு இருக்கேன். வேற அதெல்லாம் போட்டு அவன் இங்க வாரல் வந்து டிரெக்டா இங்க வந்து என்ன செய்ய வேண்டாம், இங்க வந்து. ஆகவே இந்த தடை என்ன செய்யாது, வேலை செய்யாது. அதே போல இதுக்குள்ள வார கரண்ட் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. கரண்ட் எப்பொழுதும் தடை இல்லாத இடத்துல குயிக்கா போவாங்க, தடை இருக்கிறது போகாது. அது மீன் இதுல போறது மிக 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 சிறிய மின்னோட்டமா இருக்கு. வேண்டாம் மின்னோட்ட பாய்ச்சல் வந்து தடை இல்லாததுலாம் மின்னோட்டம் குயிக்கா போகும். ஆகவே இது கம்பி. ஆகவே இந்த கரண்ட் இதுக்காக வந்து இங்க வந்து. ஆகவே இப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த தடை வேலை செய்யாது. பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வர கரண்ட் இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே போய் இங்க வந்து. ஏன்னா அவருக்கு என்ன தடை இல்லாத ஈஸியா இருக்கு. அவை இங்க வந்து பிறகு பாத்தீங்கன்னா இதுல இங்க வர இதுல வர மாட்டார். ஆகவே இந்த தடை வேலை செய்யாது. ஆகவே இப்ப இந்த 3 தடைகள் இங்க தேவையில்லாம இருக்கு. ஆகவே இந்த 3 தடைகள் இருக்கிறதால இன்கம் பிளெக்ஸ் இருக்கு. ஆகவே நான் தடை எடுத்து விடுறேன். பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இல்ல சரி, இது முதலாவது தடை. இந்த தடையை நான் எடுத்து விட தேவையில்லை. ஏன்னா சும்மா வேலை செய்யாது. வேலை செய்யாத மீன் ஆக மிக குறைந்த மின்னோட்டம் போகும், அதுங்களுக்கு தேவை. ஆகவே இதுதான் உண்மையான இந்த சர்க்யூட். ஆகவே நாங்க இதெல்லாம் கம்பி என்ற வடிவா இங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதை இப்படியே கொடுக்கணும். நாங்க இதை என்ன செய்யலாம், அது இப்படியே இதை நினைக்கலாம். எல்லாமே இப்ப மிகவும் இலகுவா இருக்கும் உங்களுக்கு செய்யுது. இப்ப நீங்க அதாலதான் நீங்க கரண்டை கொடுத்து பாருங்கடா, தேவையில்லாம இருக்கிற உங்களுக்கு மின் சுற்று அதாவது தடைகளும் உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படும். இப்ப நீங்க ஈஸியா செய்யலாம். என்ன இது நீங்க இது ரெண்டையும் எடுத்தோம்னு சொன்னா இந்த ரெண்டையும் எடுத்தா சமாந்தரமா இருக்கும். அதுல தடையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றிங்கள் 6 எடுத்தா ஒன்றிங்கள் 6 கிலோ ஓம்லே செய்யறேன்னா ஒன்றிங்கள் 12 அவை போமசி 12 2 சக 1 இச 3 12 1 4 1 6 சரியா. 1 12 பாத்தீங்கன்னு சொன்னா போமசி 12 2 1 3 4 ஆகவே 6 சமன் 4 கிலோ ஓம். இது இவ்வளவு. ஆகவே இந்த செட்டுக்கு பதிலா 4 கிலோ ஓம் போடும். இந்த செட்டுக்கு பதிலா 4 கிலோ ஓம் சொன்னா இதோட எடுத்து போட்டு என்ன செய்யலாம், 4 ஓம் தடை என்ன செய்யலாம், நான் போட முடியும். ஆகவே நான் எடுத்து போட்டு என்ன செய்ய போறேன்னு சொன்னா 4 ஓம் தடையை இங்கே போட போறேன். 4 கிலோ ஓம். சாரி 4 ஓம்ல 4 கிலோ ஓம். ஆகவே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவர் 2 பேரும் என்ன, இவர் 2 பேரும் என்ன தொடரா இருக்கு. 5 4 தொடர். அவ ரெண்டையும் கூட்டி விட்டோம்னு சொன்னா இதுல 2க்கு பதிலாக செய்யலாம் 9. ஒன்ன தொடரண்டா கூட்டி விட்டா சரி 9 ஓம் போடணும். ஆகவே நாங்க இவரை எடுத்துட்டு போட்டு இப்ப நான் இவருக்கு சமாந்தரமா என்ன செய்ய போறேன், 9 ஓம் தடைய போட போறேன். அதாவது இதுக்கு சமாந்தரமா 9 கிலோ ஓம். இப்ப இவருக்கு இவர் 2 சமாந்தரம், இவருக்கு 2 சமாந்தரம். அது எனக்கு என்ன செய்யலாம், இது ஒரே சமனான தடை 2ஆக பிரிச்சு விட்டாச்சு. 1 9 9 எழுதுறதை விட 2 9 வரும். நாங்க சமதடை எத்தனை இருக்கோ அத்தனை பிரிச்சு விடலாம். நாங்க ஷோர்ட்டா பார்க்கணும்னா நான் என்ன செய்யலாம், இந்த 2 தடையை எடுத்து போட்டு இவங்களுக்கு பதிலாக என்ன போடலாம், 4.5 போடலாம். இவங்களுக்கு பதிலாக 4.5 கிலோ ஓம் போடலாம். விரும்பினா நீங்க எழுதியும் செய்யலாம், உங்களுக்கு அது ஈஸியா இருக்குன்னு பாருங்க. இப்ப என்ன எழுதிக்கு முறையிலாங்க ஒரு கம்பி, ஒரு என்ன ஒரே என்ன ஒரு தொடரா வச்சிருக்கு.
ஆர் டேஷ் சமன் என்ன வரப்போகுது 3 சக 4.5 சக 4. இது சமன் 13.5 கிலோ ஓம். இதுதான் விடை. ஆகவே விடை இரண்டாவது விடை.